சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். கர்நாடகாவில் மீண்டும் புதிதாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது என முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் 2015ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் சார்பில் 162 கோடி ரூபாய் செலவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதில் மக்களின் சமூக பொருளாதார கல்வி குறித்த விவரங்கள் திரட்டப்பட்டன. இதையடுத்து ஒக்கலிகா, லிங்காயத் போன்ற சாதிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அதன் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் கர்நாடகா முதல்வர் சித்தராமையா பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய போது பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய சட்டப்பிரிவு 11(1) படி ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியுள்ளதால் 2015ஆம் ஆண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அந்த அறிக்கைக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்லாமல் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் உள்ள சில சாதியினர் புதிதாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். எனவே மீண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த புதிதாக உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோருடன் ஆலோசனை நடத்தப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். புதிதாக சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ள 80 நாட்கள் வரையாகும் என்று சித்தராமையா கூறினார். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ், பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை காங்கிரஸ் வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே பார்க்கிறது. ஏற்கனவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு கர்நாடக அரசு செலவழித்த 165 கோடி ரூபாய்க்கு யார் பொறுப்பேற்பது என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.